வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபெயிலியர் சேனல். ஆரம்பிச்சிருமா? ஸோ ஆக்சுவலாக நான் இன்னைக்கு பார்த்த படம் என்னன்னா கிங்டம். ஸோ யார் நடிச்சிருப்பா? ஆப்வியஸாக நம்ம கொண்ட மாமன் அவர் தான் நடிச்சிருக்காப்ல, விஜய் தேவரக்கொண்டா. அண்ட் மியூசிக் போட்டிருக்கிறது வந்து நம்ம அனிருத் ராக் ஸ்டார், அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் இதை பற்றி பெருசாக இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் ஜெர்சி படத்தோடைய டேரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த 3 விஷயம் தான் நமக்கு தெரிஞ்சது. இதை தவிர இன்னொரு நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூ படம் ஃபுல்லாக இருக்குது. இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்கன்னா கேஜிஎஃப்பும் சலாரும் அப்படியே நடுவில் வந்து சில அந்த ஒரு அண்ணன் தம்பி பாசம் அந்த மாதிரியான ஒரு நாட்டு இருக்கிற ஒரு படம் தான் இது. என்னுடைய ஒன்லைனே என்னன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற விஜய் தேவரக்கொண்டா. ஸோ அவர் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து தன்னுடைய சூழ்நிலை காரணமாக இன்னொரு போலீஸ்னால லைக் நான் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போகணும், அங்கே இருக்கிற ஒருத்தரை போயிட்டு திரும்பி கூப்பிட்டு வரணும். அது யாருடான்னு பார்த்தா என்னுடைய ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சு போன அண்ணன், விஜய் தேவரக்கொண்டாவுடைய அண்ணன். ஸோ அப்படின்ற போது அவரை தொலைஞ்சு போனவரை கூப்பிட்டு வரணும். அதே சமயத்தில் வந்து அந்த ஊர் மக்களுடைய கேரக்டரைசேஷன், ஸோ அதெல்லாம் என்ன, அவங்களுக்கு என்ன நீட் இருக்குது, இவர் ஒரு பாயிண்ட்ல வந்து கேஜிஎஃப்ல வர ராக்கி பாய் மாதிரி அந்த ஊரையே காப்பாற்றினாரா இல்லையா இப்படின்றதும் ஒரு கதை. இதுதான் இந்த படத்துடைய பேசிக் பிளாட்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன ஆப்வியஸாக எனக்கு ஒர்க்காக இருந்ததுன்னா அனிருத்துடைய மியூசிக். மியூசிக்ன்றது மனுஷன் நிறைய இடத்துல வந்து படத்தை அவன் தான் ஹோல்ட் பண்ணுறான். ஒரு சிங்கிள் ஹேண்டடாக வந்துட்டு நிறைய இடத்துல பிஜிஎம் ஸ்கோரிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு ரெகுலேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் இல்லையா, ஸோ அது வந்து கிழிச்சிட்டான். செம்மையாக இருந்தது, ஒரு மாதிரி சூப்பராக இல்லை, நல்லா ஏதோ பண்ணிடுறான்ப்பா இந்த படம் வந்துட்டு ஏதோ அதனால மியூசிக்னால நிற்கிதுப்பா, அந்த மாதிரி நிறைய இடத்துல ஃபீல் கொடுக்குது. அண்ட் அதே சமயத்தில் அனிருத் மேலே எனக்கு வந்து சில பொறாமையும் இருக்குது. நிறைய ஃப்ளாப் ஆக வேண்டிய படங்கள்லாம் தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க நான் ஒரு ஆவரேஜாக முடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பண்ணி தரப்பில் அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுல நிறைய கெட்ட விஷயமாகவும் இருக்குது. பிகாஸ் ஒரு மொக்க படத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியும் சில நல்ல விஷயங்கள் அந்த படத்தில் வந்துடுது, அதனால அது ஆவரேஜாக முடிஞ்சிருது. அந்த மொக்க படத்தை மொக்க படம்னு சொல்லிட்டோம்னா ஒரு மாதிரி நமக்கு அதுக்கப்புறம் சில நல்ல படங்கள் வர ஆரம்பிக்கும். அது என்னுடைய பர்சனல் கருத்து. இது எடுத்துக்கோங்க, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ என்னென்னா, இதில் விஜய் தேவரக்கொண்டாவுடைய ஆக்டிங் எடுத்துக்கிட்டோம்னா நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஒரு மாதிரி போலீஸாக ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நிமிஷம் வர கெட்டப்பாக இருக்கட்டும், அது ஒரு மாதிரி ஃபிட்டாக நல்லாவே இருந்து, அதே சமயத்தில் ஒரு மாதிரி நம்ம வீட்டு பையன் போலீஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் நடிச்சிருந்தாப்புல. அண்ட் அவருக்குள்ளார சின்ன அந்த அண்ணன் தம்பி எமோஷன், அந்த ஒரு பாசம், பிணைப்பு அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அது ஓகே, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதுக்கப்புறம் அவர் ஒரு பாயிண்ட்டில் வந்து அந்த ஊருக்கு போகும்போது கெட்டப்பே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். மொட்டைலாம் அடிச்சுட்டு தாடிலாம் வச்சுட்டு ஏதோ வந்து ஜெயிலேருந்து போவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அதுவுமே அதுக்காக அவர் போட்ட எஃபர்ட் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் அதை தாண்டி லைக் அவர் போனதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்க சில மக்கள் இருப்பாங்க, ஸோ அவங்களுடைய ஆக்டிங், ஸோ அதுவும் வந்து ஒரு மாதிரி ஓகே, நல்லா எமோஷனலாக என்ன புல் ஆஃப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் லைக் ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பீரியாடிக் போர்ஷன் மாதிரி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிகாஸ் வந்து அது கேஜிஎஃப் சலா டெம்ப்ளேட் தான் இருந்தாலும் ஓகேப்பா, அது வந்து ஹீரோக்கான ஒரு மெயின் லீடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் லைக் அதில் வந்துட்டு இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ்னு. இதை தவிர என்ன பாசிட்டிவ்னா, ஜேசி படத்திலே டேரக்டர் இது எடுக்கிறாரு அப்படின்னு நம்பி நானும் இந்த படத்தை பார்த்தா மிச்சம் எல்லாமே படத்தில் ட்ராபேக்காக இருக்குது. அண்ட் இது முக்கியமாக யாருடைய கால்னு தெரியல, கேஜிஎஃப் சலார் மாதிரி எடுக்கலான்னு சொல்கிறது. பிகாஸ் வந்துட்டு இதில் வர சீன்ஸ் பூராவுமே அதுலேருந்து அப்படியே சுட்டு ஒரு மொக்க சீனாக எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த சீன்ஸை தான் எழுதியிருக்காங்க. பிகாஸ் அந்த அண்ணன் தம்பிக்கான சென்டிமெண்ட் இருந்தது. ஒரு ஒரு டயலாக்ஸாக ஒரு 2-3 இடத்துல ஒர்க் ஆகுதே தவிர, அதை தவிர பெருசாக ஒரு கனெக்ட்டுமே கிடையாது. அதுவும் விஜய் தேவரக்கொண்டா அண்ட் அவருக்கு ஒரு அண்ணன் பெரிய வயசாகினதுக்கப்புறம் காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஏதோ போட்டோம் போ அப்படியே அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் நமக்குள்ளார ஃபீல் ஆகலை. ஆடியன்ஸ்க்கு அந்த எந்த மாதிரியான ஃபீலுமே அவங்க உண்டு பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதை தாண்டி லைக் இதில் வந்து அந்த ஊர் மக்கள் அந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி என்னடா அது ஒட்டவே இல்லை, அவங்களுடைய எமோஷன் என்ன தாண்டா சொல்ல வராங்க, இப்போ அந்த ஊர் மக்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை, கிளியராக கொஞ்சம் சொல்லிங்கடா, சொல்லி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஊர் மக்களுடைய அந்த கேரக்டரைசேஷன் அவங்க எதுக்காக போராடுறாங்க, இல்லை லைக் அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லியிருந்தாங்க, அந்த ஊர் மக்களை இவர் எதுக்காக காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக கன்வின்சிங்காக வந்துட்டு இது ஒரு நல்ல படமாக கூட வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இது ஒரு பழைய டெம்ப்ளேட்டட் ஸ்டோரி தான். இதை ஸ்க்ரீன் பிளே வச்சு தான் தேற்ற முடியும். அதில் தேற்றவும் இல்லை, விட்டுட்டாங்க. அப்படியே போகிற போக்கில் ஏதோ எழுதணும் அப்படின்ற மாதிரி எழுதாமல் இருந்தது. அண்டு ஃபஸ்ட் ஹாஃப் கூட சரி ஓகே, ஏதோ புதுசாக லைக் கேரக்டர் ஆர்ட்லாம் கொண்டு வந்து திணிக்கும் போது ஓகே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் போக போக ஒரு மாதிரி மொக்கையாகிட்டே வந்தது. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் சீன் வரும், ஒரு வீட்டுக்குள்ளாரன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டுக்குள்ளார ஒரு 40-50 பேர் இருப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு ஃபைட் சீன் மாதிரின்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வர ஃபைட் சீன் கொஞ்சம் மியூசிக்காக அனிருத் எலிவேட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது ஆக்ஷன் பிளாக்காகவும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுலேயுமே சில ஃப்ளாஸ் இருக்குது.
அண்டு எப்படி இதெல்லாம் என்ன ஹீரோ ஒன்றுமே பண்ணலையா இல்லை செகண்ட் ஹீரோ எதுவுமே பண்ணலையா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வைக்குது. செகண்ட் ஹீரோ யாருன்னா விஜய் தேவரகொண்டாவுடைய அண்ணன். ஸோ அவர் தான் செகண்ட் ஹீரோ இதில் ப்ளே பண்ணியிருப்பாரு. அது ஒரு மாதிரி இம்ப்ராப்பர் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் வில்லனுடைய கேரக்டரைசேஷன்ஸ் ரொம்ப வீக்கான வில்லன்டா அவன் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல போர்ட்ரே பண்ண வைக்கிறேன். அவர் வந்துட்டு எந்த அளவுக்கு வீக்னா, ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அவர் அப்பாவே கொண்டுருவாரு. கொண்டுட்டு வந்துட்டு அந்த வெள்ளை சட்டையை எடுத்துட்டு வந்து போட்டு அவங்க ஆள் இருக்கிற தைரியத்துல இவர் வந்து ஓவரா பேசிக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி வீக்கான கேரக்டரைசேஷன் தான். அவன் ஒரு வில்லன்னா ஒரு ஒரு நல்லா இருக்கணும்டா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் பர்சனலாக சொல்லணும்னா இதில் அதுக்கப்புறம் பண்ணுற அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ்ன்றது லைக் படம் நெடுகளும் எங்கே பார்த்தாலும் லாஜிக் மிஸ்டேக் இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்கானுங்க. கான்ஸ்டபிளை கண்டு அப்படியே வந்துட்டு போலீஸ்லாம் வந்து பார்க்குதா, ஏதோ இன்டர்வல் பேக்லலாம் ஒரு லாரி நிறுத்துகிற சீன் வரும், ஒரு பாலமாக இருக்கும் அவத்திட்ட. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னடா சொல்கிறேன், என்னடா இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க, ஏன்டா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி போனோம்னா கிளைமேக்ஸில் பெரிய லாஜிக் மிஸ்டேக்கு. 100-200 பேரை வந்துட்டு தலைவன் ஒரு ஆளாக வந்துட்டு கோவத்தில் கொள்கிறான். எதனால் கொள்கிறான்னு பார்த்தோன்னா ஊர் மக்களே அழிச்சிருப்பாங்க, அவங்க அண்ணனையும் கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வெறுப்பில் வந்துட்டு தலைவன் எல்லாத்தையும் போட்டு இஷ்டத்துக்கு கொள்கிறான். என்னடா பண்ணுற நீ? அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஃபஸ்ட்டு ஷாட்லேயே வந்துட்டு ஒருத்தட்ட அடி வாங்குவார். என்னடா அடி அப்படி இருந்த கேரக்டர் எப்படி வரும்? அதுவும் இல்லாமல் இவங்க மண்டையிலலாம் வந்து அப்படியே வச்சு திணிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக அந்த இந்த கல்கி படம், அப்புறம் இன்னும் சில இந்த இப்போ ரீசெண்டாக நிறைய படம் வந்துச்சு அந்த மாதிரி. என்ன ஒரு டெம்ப்ளேட்னா, நீங்கள் வந்து படம் ஃபுல்லாக வந்து யாருன்னே தெரியாத ஒரு ஹீரோவாக இருக்கீங்க. சரி, ஏதோ ஒரு ஊர்லேருந்து வரீங்க, இந்த ஊர் மக்கள்லாம் வந்துட்டு நீங்கள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி உங்களை கேட்குறாங்க. லைக் நீங்கள் தான் தலைவன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கல. நான் எதனால் தலைவனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நீங்களும் வந்துட்டு நம்ம தான் ராஜா போல் இருக்குது, இந்த ஊரை நம்ம தான் காப்பாற்ற போகிறோம்னு நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் பண்ணுறீங்க சார். நீங்கள் தான் கடைசியில் வந்து ராஜாவாக இருக்கீங்க சார், இந்த கிங்டமே உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த படத்துடைய மெயின் பிளாட்டு. அக்காளி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த பிளாட்டை வந்து ஏற்கனவே பாகுபலியில் ஆரம்பித்து எல்லாரும் அடித்து கிழிச்சு துவைச்ச பிளாட்டு. இதை மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறது நமக்கு சலிப்பு தட்டுது, நிறைய இடத்துல போரிங்காக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதாவது கொண்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக. இது பழைய டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம். அண்ட் மியூசிக்ன்ற ஆஸ்பெக்டை தவிர இதில் படத்தில் வந்து எடிட் பேட்டர்னாலும் ஸ்லோவாக தான் போகுது. சினிமாட்டோகிராஃபியாக ஓகே, அந்த ஒரு கிரேஷாக நல்லா இருக்குது, ஆனால் அது பத்தலை. அண்ட் அதை தவிர லைக் இதில் வந்து மற்ற அளவுக்கு டேரெக்டாக வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு கேட்டால் அவ்வளோக்கு இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேலை பார்த்தா நல்லாயிருக்கும். அண்ட் இதை ஒரு முறை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து இது அதை தான் வர்த்து அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு தடவையே வந்து டவுட் தான், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் லேட் ரிவ்யூ தான், லேட்டாக தான் பார்த்தேன். அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. வரேன், பாய்.